சில உலோகங்கள் மற்றும் அவைகளின் பொதுவான தாதுக்கள். இப்போ நம்ம மேலே ஒரு 2 உலோகத்தை பற்றி பார்த்தோம். ஒன்று இரும்பு, மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 உலோகத்தை பார்த்தோம். அதாவது 2 உலோகமும் கனிமங்களாகவும் இருந்தாலும் தாதுவாக இருக்கக்கூடியதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு நமக்கு ஈல்டு கிடைக்கக்கூடிய தனிமங்களாக இருந்துச்சு. ஸோ அதுபோல் சில தனிமங்களுடைய அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா எது அதிகமான அளவு தாதுலேருந்து அந்த உலோகமானது கிடைக்கும் அப்படிங்கிற சில தாது கொடுக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான ஒரு டேபிளர் காலம் கூட. இதிலிருந்து 1 மார்க் கொஷின்ஸ் இன்டீரியர் 1 மார்க் கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதில் ஃபஸ்ட்டு உலோகம், தாது, இயைபு அந்த ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், அலுமினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகத்தை கொடுத்துருக்குறாங்க. அதில் பாக்சைட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாக்சைட் அதனுடைய ஃபார்முலா Al2O3.NH2O. அடுத்தது டயாஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய Al2O3.H2O. அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா கயோல் லினைட் அப்படின்னு சொல்லக்கூடிய Al2Si2O5OH 4 டைம்ஸ். ஸோ இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா அலுமினியத்தினுடைய முக்கியமான தாதுக்களாக இது பார்க்கப்படுகின்றன. அடுத்தது இரும்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஹேமடைட் அண்ட் மேக்னடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தாதுவை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஹேமடைட், மேக்னடைட் அதனுடைய ஃபார்முலா பார்க்கும்போது Fe2O3. இந்த மேக்னடைட்டுக்கு Fe3O4 அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் 3 தாதுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிடிரைட் அப்படின்னு சொல்லக்கூடியது, FeCO3 ஒரு கார்பனைட் இருக்கக்கூடிய ஒரு தாதுவாக சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது இரும்பு பைரைட்டுங்கிறது FeS2. அடுத்தது லிமோனைட் அப்படிங்கிறது Fe2O3 and .3H2O. இது இந்த 5மே பார்த்திங்க அப்படின்னா இரும்பினுடைய முக்கியமான தாதுக்களாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது காப்பர் பைரைட் அண்ட் CuFeS2 அப்படின்னு சொல்லக்கூடியது காப்பர் பைரைட். காப்பர் கிளான்ஸ் Cu2S. அடுத்தது குப்ரைட் Cu2O. அடுத்து மாலக்கைட் CuCO3.CuOH twice. அடுத்தது அசுரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அனதர் ஒன் காப்பருடைய தாது CuCO3.CuOH twice அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5மே பார்த்திங்க அப்படின்னா காப்பருடைய முக்கியமான தாதுக்களாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஜிங்க்கு அல்லது துத்தநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இந்த ஜிங்க் பிளான்ட் அல்லது ஸ்பெலிரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய Z10S. அடுத்தது காலமைன்கிறது Z10CO3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் கார்பனேட். அடுத்தது ஜிங்கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் ஆக்சைடு. இந்த 3மே துத்தநாகத்தினுடைய முக்கியமான தாதுக்களாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காரியம் அல்லது லெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது கலினா BbS லெட் சல்ஃபைடு. ஆங்கிலசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது BbSO4 லெட் சல்ஃபேட். அடுத்தது செருசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெட் கார்பனேட் BbCO3. இது ஃபுல்லாக காரியத்தினுடைய முக்கியமான தாதுக்களாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வெள்ளியம் சொல்லக்கூடிய டின் காசிட்டரைட். அடுத்தது அல்லது அது வெள்ளியக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய SnO2. இது டின்னினுடைய முக்கியமான தாதுவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெள்ளி சில்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது சில்வர் கிளான்ஸ். அர்ஜென்டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய Ag2S சில்வர் சல்ஃபைடு. அடுத்தது பைரார்ஜிரைட் அப்படின்னு சொல்லக்கூடியது அது இன்னொரு பேர் ரூபி சில்வர் அப்படிங்கிறாங்க. Ag3SbS3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை கொண்டது. அடுத்தது குளோரர்
ஜிரைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹார்ன் சில்வர், சில்வர் குளோரைடு, சில்வர் குளோரைடு. அடுத்தது ஸ்டீபினைட், ஸ்டீபினைட் சொல்லக்கூடிய Ag5SbS4. அடுத்தது ரோசிடைட், ரோசிடைட் Ag3AsS3. இப்போ மேலே பார்க்கப்பட்ட அனைத்து தாதுக்களுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டேப்லர் காலம். இதிலிருந்து ஏதாவது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு நல்லபடியாக வந்து படித்து வச்சுக்கோங்க அதை. அடுத்தது தாதுக்களை வந்து அடர்ப்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த தலைப்பு. இந்த தலைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்த தலைப்பு தான். என்ன அப்படின்னா, தாதுக்களை வந்து எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து இந்த தலைப்பு நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த டேப்லர் காலத்துக்கு மேலே இங்கே பார்த்தோம். இந்த தாதுக்களை அடர்ப்பித்தல் அப்படிங்கிறது அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தாதுக்களை அடர்ப்பித்தல் பொதுவாக தாதுக்களுடன் உலோகத்தன்மையற்ற, அதாவது உலோகத்தன்மை இல்லாத உலோகத்தன்மையற்ற மாசுக்கள், பாறை புற்கள் மற்றும் மண் மாசுக்கள் போன்றவை இரண்டரை கலந்து காணப்படும். அதாவது இந்த தாதுக்களோட எதெல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படின்னா, அந்த மாசுக்கள் சேர்ந்துருக்கலாம். அந்த மாசுக்கள்ங்கிறது எது வேணாலும் இருக்கலாம். பாறை பொருட்கள் சேர்ந்துருக்கலாம், மண் மாசுக்கள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த உலோகங்களோட சேர்ந்து தான் வந்து காணப்படுங்கிறாங்க. இத்தகைய மாசுக்கள் அனைத்தும் சேர்ந்து கனிம கழிவு என அழைக்கப்படுகிறது. இப்போ உலோகவியல் செயல்முறையின் முதல் படிநிலையானது இத்தகைய மாசுக்களை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நீக்குவது. இப்போ மண் வகை மாசுக்கள், பாறை மாசுக்கள், வேறு சில மாசுக்கள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாசுக்களை முதல் வேலையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உலோகத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும், பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் படிநிலை அப்படிங்கிறாங்க. இச்செயல்முறையானது தாதுக்களை அடர்ப்பித்தல். இப்படி செய்யறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாதுக்களை வந்து அடர்ப்பித்தல் அப்படின்னு அழைக்கப்படுகிறதுங்கிறாங்க. அடுத்து தாதுவில் காணப்படும் தேவைப்படும் உலோகம் அல்லது அவற்றின் சேர்மத்தின் செறிவு செயல்முறையால் வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா அதிகரிக்கப்படுகிறது. எந்த செயல்முறையின் மூலியமா? இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த மாசுக்களையும், பாறை பொருட்கள், மண் வகை மாசுக்கள் இதெல்லாம் வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு நம்ம அடர்ப்பித்தல் அப்படின்னு சொன்னோம். அந்த வகையான அடர்ப்பித்தலை தான் நம்ம அடர்ப்பித்தல் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உலோகத்தினுடைய அளவாக இருக்கட்டும் அல்லது அந்த உலோகத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்மத்தினுடைய செறிவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா அதிகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அடர்ப்பித்தலுக்கு பல்வேறு நடைமுறைகள் வந்து உள்ளன. நிறைய டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடர்ப்பித்தல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடர்ப்பித்தல் முறையானது வந்து பல்வேறு நடைமுறைகள் வந்து உள்ளன அப்படிங்கிறாங்க. எனினும் தாதுக்களினுடைய தன்மை, இப்போ எல்லா உலோகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா, ஒரே மாதிரியான மெத்தடை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபாலோ பண்ணிட முடியாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, சில உலோகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்கும். சில உலோகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது தண்ணியிலேயே வந்து மிக்ஸ் ஆகாது. அடுத்து சில உலோகங்கள் வந்து காந்தத்தன்மை இருக்கக்கூடியது, சிலது காந்தத்தன்மை இல்லாதது. ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு தனிமமும் வேறு வேறு தன்மைகளில் இருக்கும். அப்போ அந்த தாதுக்களினுடைய தன்மையை பொறுத்து அதில் கலந்துள்ள மாசுக்களின் வகைகள் மற்றும் சூழ்நிலை காரணிகளை பொறுத்து அடர்ப்பிக்கும் முறையானது வந்து தீர்மானிக்கப்படுகிறதுங்கிறாங்க. அப்போ வந்து அந்த தாதுகளுடைய தன்மையை பொறுத்து நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணால் அந்த நம்ம உலோகத்தை வந்து பிரிச்செடுக்க முடியும் அப்படின்ற மெத்தடை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ தாதுக்களை அடர்ப்பிக்க பயன்படும் சில பொதுவான முறைகளை கீழே வந்து விளக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு மெத்தடு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தடு புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் வந்து கழுவுதல். ஏன்னா புவியீர்ப்பு முறை அண்ட் ஓடும் நீரில் கழுவுதல் அப்படின்னா, இப்போ சில தாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா கனமான தாதுக்களாக இருக்கும். சில தாதுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த வெயிட் இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்போ இந்த மெத்தடு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த தாதுவினுடைய வெயிட் கனம்
கனம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதோடைய வெயிட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த மெத்தட் இதில் என்ன மெத்தடை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஓடும் நீரில் வந்து கழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி அப்படின்னா, இம்முறையில் தாதுக்களை ஓடும் நீரில் கழுவுதல் மூலம் அதிக புவியீர்ப்பு தன்மையுடைய தாதுவானது குறைவான புவியீர்ப்பு தன்மையை பெற்றுள்ள கனிம கழிவுகளிலிருந்து நீக்கப்படுகிறது. நன்கு தூள் செய்யப்பட்ட தாதுவானது மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கும் நீரில் சேர்க்கப்படுகிறது. அதாவது ஓடிக்கொண்டிருக்கும் நீர், இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இது போல ஒரு ஸ்லோப்பாக இருக்கு, இது போல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பிளேஸில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தாதுவை வந்து இந்த இடத்துல வந்து கொட்டுறோம். இப்போ தாதுவை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம கொட்டுறோம் அப்படின்னா, தாது இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கொட்டுறோம் அப்படின்னா, தாது வந்து இந்த ஓடும் நீர் கூட வந்து என்ன ஆகும்னா மிக்ஸ் ஆகிடும். இப்போ மிக்ஸ் ஆகி அந்த தாதுவானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனம் இல்லாத தாதுக்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கனம் இல்லாத உலோக தாதுக்களாக இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதன் வழியாகவே வந்து ஓடி எங்கே சேர்ந்துடும், நம்ம கீழே வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது சேர்ந்துடும். இப்போ வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய கனம் அதிகமாக இருக்கக்கூடிய தனிமமானது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆயிடும். அப்போ வெயிட் இல்லாதது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடும் நீரில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவிங் ஆகும். அப்போ வந்து ஓடும் நீரில் கழுவும் போது தாதுக்கள் ஃபுல்லாக நமக்கு வேண்டிய கனமான தாதுக்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தங்கிடும். கனம் இல்லாமல் இருக்கக்கூடிய தாதுக்களாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடும், வேகமாக கீழே ஓடி கீழே அடுத்த ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடிமெண்டேஷன் ஆயிடும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது தங்கிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஓடும் நீரில் கழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடு. இப்போ இதில் ஓடும் நீரில் அடித்து செல்லப்படுகிறது. இம்முறையானது பொதுவாக தங்கம் போன்ற தனிம நிலையில் கிடைக்கும் தாதுக்களுக்கும் ஹேமடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய Fe2O3 மற்றும் வெள்ளியக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய SnO2 போன்ற ஆக்சைடு தாதுக்களையும் அடர்ப்பிக்க பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த புவியீர்ப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடு அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் மெத்தடுங்கிறது எதை மட்டுமே பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த தாதுவில் இருக்கக்கூடிய கனமான உலோகங்கள், அதாவது கனமான உலோகங்களாக இருக்கும், கனமற்ற உலோகங்களும் இருக்கும். அப்போ அது ரெண்டு மிக்ஸ் ஆகி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகையான தாதுக்களை இந்த ஓடும் நீரில் கழுவும் போது கனமான தாதுக்கள் அந்த மேலேயே வந்து அந்த ஓரங்களில் படிஞ்சிரும். ஆனால் கனமில்லாத தாதுக்களை வந்து அந்த ஓடும் நீரில் வேகமாகவே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கீழே போய் தங்கிரும். அப்போ இந்த மெத்தட் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, தங்கம் போன்று இருக்கக்கூடிய தனிம நிலையில் கிடைக்கக்கூடிய தாதுக்களுக்கும் ஹேமடைட் மற்றும் வெள்ளியக்கல் போன்ற இந்த வகையான ஆக்சைடு தாதுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புவியீர்ப்பு முறைன்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. புவியீர்ப்பு முறைங்கிறது கிராவிடேஷன் செப்பரேஷன் அல்லது ஓடும் நீர் கழுவுங்கிறது ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், பிரித்து எடுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.